காந்தார படத்துல காட்டப்பட்ட ரெண்டு தெய்வங்கள், ஒன்னு மக்களோட குறைகளை கேட்டு தீர்க்கிற பஞ்சுருளி தெய்வம், இன்னொன்னு அங்க தப்பு நடந்தா தண்டனையை கொடுக்கிற உக்கிரமான குளிகா தெய்வம். பஞ்சுருளி எப்படி உருவாச்சுன்னா, சிவனுடைய தோட்டத்துல ஒரு பன்றி வந்து இறந்து கிடக்க பார்வதி தேவி அதை பார்த்து வருத்தப்படுறாங்க. அதோடைய குட்டி பன்றி எடுத்து அவங்க வளர்க்குறாங்க. அந்த பன்றி வளர்ந்து அங்க இருக்கிற தோட்டத்தையே அழிச்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து சிவபெருமான் கோபமாகி அந்த பன்றியை அழிக்க நினைக்கிறாரு. இல்ல இது நீங்க பண்ணக்கூடாதுன்னு பார்வதி தடுக்கவும், நீ இந்த மாதிரி நிலங்களை அழிக்கிற பன்றிகள்கிட்ட இருந்து மக்களை பாதுகாக்கணும், அங்கடி மக்களுக்கு காவல் தெய்வமா இருக்கணும்னு பஞ்சுருளியை ஆக்குறாரு. இப்ப குளிகாதேவம் எப்படி உருவாச்சுன்னா, சிவபெருமானுக்கு சாம்பல பார்வதி அவர்கள் எடுத்துட்டு போக அதுல ஒரு கல் இருந்து அந்த கல்லை தூக்கி போட அதுல இருந்து பிறந்ததுதான் குளிகா. விஷ்ணுவுக்கு சேவை செய்யணும்னு அந்த குளிகாவை அனுப்பவும் அங்க அது அடங்காத பசியில சூரியனே சாப்பிட நினைக்குது. இப்ப விஷ்ணு அவர்கள் இதோட பசியை கட்டுப்படுத்த முடியாம என்னென்னமோ கொடுத்து பாக்குறாரு. அப்பவும் பசி அடங்கல. தன்னுடைய விரலையே வெட்டி கொடுத்து அதோடைய பசியை போக்குறாரு. நீயும் மக்களுக்கு காவல் தெய்வமா இருக்கணும்னு குளிகாவை அனுப்புறாரு. இப்ப பஞ்சுருளிக்கும் குளிகாவுக்குமே சண்டை வந்து, நான் தான் இந்த மக்களை பாதுகாப்பாங்கிற மாதிரி சண்டையே வந்து பார்வதி அவர்கள் தான் தடுத்து நிறுத்தி ரெண்டு பேருமே சேர்ந்து பாதுகாக்கணும்னு சொல்ல, இப்போ மக்களுடைய குறைகளை தீர்க்கிறது பஞ்சுருளியோட வேலை. அங்கே ஏதாச்சும் அநியாயம் நடந்தால் அதை தட்டி கேட்கறது குளிகாவுடைய வேலை. இப்படி வருஷம் பூதகோளா நடத்தி பஞ்சுருளிக்கு நன்றி செலுத்தி அதில் அவங்க உடம்புலயே பஞ்சுருளி வந்து இறங்கி இவங்களோட குறைகளை தீர்க்கிறதா அவங்க நம்புறாங்க.